படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவான ஒரு கருத்தாக்கம் இருந்து கொண்டிருக்கும். அப்படி படித்தவர்கள் அரசியலுக்கு வரும்போது இருந்த வேலையை விட்டுட்டு, வருமானத்தை விட்டுட்டு எதுக்கு அரசியல் வந்தீங்க? நிதர்சனமான உண்மை. எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு குடும்ப கொட்டை இல்லையா? ஏன் வருமானத்தை விட்டுட்டு வரணும்? இது ஒரு சாக்கடையே. நான் சொல்லும் ஒரு காரணம், 1893 சிகாகோ மாநகரிலே ஒரு மிகப்பெரிய பேருரை ஆற்றிவிட்டு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார்கள். வந்த பிறகு சொன்னார், 100 இளைஞர்களை காட்டு, இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அந்த 100 இளைஞர்களின் மொத்த உருவமாக இன்று ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் பேரையை தாங்கி, நரேந்திர தத்தாவின் பேரை தாங்கி நரேந்திர மோடி அவர்கள் என்று பாரதத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரால் ஈர்க்கப்பட்டு நான் அரசியலுக்கு வந்தேன். அவர் தலைமையை பின்பற்றி ஒரு மிகப்பெரிய உத்தியோகம், ஒரு IPS ஆபீசர் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு அரசியலை நோக்கி வந்திருக்கும் இளந்தலைவர் அண்ணாமலை அவர்களை பின்பற்றி நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். சொன்னார்கள், ஆமாம், கோடிக்கணக்கில் வருமானம், எல்லாம் இருக்கும் ஒரு நாடு, பித்தல் பிடுங்கல் இல்ல, சுகமான வாழ்க்கை, சொல்லிலடங்கா கார், அனைவருக்குமான வாய்ப்பு, குறிப்பாக சாதி வேற்றுமைகள் கிடையாது, அங்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருந்த அமெரிக்காவில் இன்று வந்திருக்கிறேன் என்றால் காரணம், நான் பட்ட வலியும் வேதனையும் பசியும் பட்டனியும் இந்த தென்காசி மாவட்டத்தில் இனி யாரும் காணக்கூடாது. அதற்காக என்னால் உழைக்க முடிந்தால் அதற்காக இங்கே வந்திருக்கிறேன். மாற்றம் இங்கிருந்து தொடங்கட்டும்.